நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிற டீம் பிள்ளைகளுக்காகவும் ஜெபக்குழுக்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நாம் நினைக்கிறோம், ஆனால் ஒன்றுமே நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி யோசிக்கிறோம். நினைக்கிறது மாத்திரமல்ல, நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த பிரயாசத்தின் பலனை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. அந்த பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லை. நான் நினைத்தது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது. அதற்கு விரோதமாகவே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், அல்லது கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, நீ நினைத்தபடி உன் காரியம் நடக்கும். நீ எப்படி நினைத்திருக்கிறாயோ அப்படியே உன் காரியத்தை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் என்ன காரியத்தை நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நம்ம நினைத்திருக்கிற காரியங்கள் கொஞ்சமாக இருக்கும், அவர் செயல்பட போவதோ அதிகமான காரியங்களாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களை தேவன் செயல்படுத்தும்படியான ஒரு நேரம் வந்துவிட்டது. அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. அவர் நிர்ணயம் பண்ணின காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். என்ன காரியத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் செயல்படுத்த போகிறார். தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய வாழ்க்கையிலே முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும்படியாக நீங்கள் நினைத்த காரியங்கள் இத்தனை நாட்களும் வருடங்களும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி கொடுக்கும்படியாக உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செயல்படுத்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகளை நீ கடந்து வந்திருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஒரு நன்மையானதை தேவன் செய்வார் என்று சொல்லி நீ நினைத்திருக்கிறபடியினாலே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். உன் வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க. உங்கள் துக்க நாட்களை தேவன் முடிய பண்ண போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் தடைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் உடைய ஆளுகையின் அன்பிற்குள்ளாக அவர்களை மூடி மறைத்து அவர்களை போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறேசப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய துக்கங்கள் முடிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.